Hi friends, welcome back to my channel Easy Maths with Ela. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 9ல் சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.1ல் 8th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 8th சம் பாருங்கள். இஃப் cos theta is to sin theta is equal to 1:2, then find the value of 8 cos theta minus 2 sin theta divided by 4 cos theta plus 2 sin thetaன்னு கொடுத்துருக்காங்களா. ஆக்சுவலாக இந்த இதில் இருந்து நம்ம இதோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா cos theta is to sin theta is equal to 1:2. ஆக்சுவலாக இதை ரேஷியோ ஃபார்மில் கொடுத்துருக்காங்களா. இதை நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். ஃப்ராக்ஷன்னா cos theta by sin theta is equal to 1/2. இப்படி ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இந்த 2 இங்கே போகிறப்ப 2 cos theta is equal to 1. இப்போது 1 into sin theta தான். sin thetaவா புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஒன்று நம்ம sin thetaன்னு வச்சு 2 cos thetaன்னா sin theta, அதாவது இந்த கொஷனில் sin theta இருக்க இடத்துல 2 cos thetaன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த காஸ் எங்கிட்ட வச்சுக்கிட்டா என்ன வரும்? sin theta by 2. இந்த 2 இங்கிட்டு வர்றப்ப டினாமினேட்டரில் நம்ம ஒன்று இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, சைனோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லைன்னா காசோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏதோ ஒரு வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ரெண்டுமே சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இது cos theta is equal to sin theta by 2 அப்படின்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி போடுறோம் அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது? 8 cos theta இருக்க இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணணுமா? அப்போ என்ன வரும்? sin theta by 2 minus 2 sin theta. இங்கே நீங்கள் ரெண்டு இடத்துலையுமே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல தான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒன்று எதர் காசுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும், இல்லைனா எதர் சைனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? டிவைடட் பை இப்போ 4 cos theta பொதுவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமா. ஸோ இங்கே என்ன வரும்? sin theta by 2. அப்புறம் இங்கே ப்ளஸ் 2 sin thetaவா. இப்போ சால்வ் பண்ணலாமா? 1 2 is to 4 2s are 8, 1 2 is to 2 2s are 4. இப்போ என்ன வரும்? 4 sin theta minus 2 sin theta divided by 2 sin theta plus 2 sin thetaவா. அப்போ ஆன்சர் என்ன? ரெண்டுமே சேம். sin thetaவுக்கு நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணலாமா? அப்போ 4 minus 2 2 sin thetaக்கு sin thetaவே தான் வரும். டிவைடட் பை இங்கே என்ன வரும்? ப்ளஸ் 4 sin thetaவா. இப்போ sin theta கேன்சல் ஆயிருமா? இப்போ என்ன? 1 2. த ஆன்சர் இஸ் 1/2வா. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே நம்ம காசுக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமா, அடுத்து சைனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆர்ன்னு போட்டுக்கிறேம்மா. இப்போது sin theta is equal to என்ன? 2 cos thetaவா. இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் வருதான்னு பார்க்கணும்ல. இப்போ 8 cos theta minus 2 sin thetaவோட வேல்யூ என்ன? 2 cos theta divided by இங்கே 4 cos theta plus 2 sin theta பதிலாக 2 cos thetaவா. இப்போ பாருங்கள், 8 cos theta minus 4 cos theta divided by 4 cos theta plus 4 cos thetaவா. அப்போ என்ன வரும்? இதை சால்வ் பண்ணால் மேலே 4 cos theta divided by 8 cos thetaவா. cos theta கேன்சல் ஆயிரும். 1 4 is 4 2. அப்போ ஆன்சர் இஸ் 1/2. இதுனாலும் 1/2 தான், இதுனாலும் 1/2 தான். புரிஞ்சுதா? ஒன்று நம்ம இந்த காசோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா சைனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் 8th ப்ராப்ளம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி மேக்ஸ் வித் இல்லை. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.